கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வார பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. 12ஆம் இடத்துல ஒளிச்சந்திரன் வருதுங்க. செலவுக்கு பணம் இல்லையா, கிடைக்குங்க. சுருக்கமா சொல்றேன், தூக்கம் நல்லா இருக்கும். இதுவும் இல்லறம் தான். நீ நல்லா என்னுடைய ராசி பலனை கேட்டுட்டு நீங்க உணர்ந்துட்டு ரிப்ளை பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். 12ஆம் இடம் தூக்கம். தூக்கம் நல்லா இருக்குன்னா மற்ற விஷயம் நல்லா நிறைவேறத தூக்கம் வரும். நோய் இருந்து மருந்து எடுத்துக்கிட்டாலும் தூக்கம் வரும், அதையும் நான் சொல்றேன். அது உங்க ஜாதகத்துல 6ஆம் இடம் பழுதுபட்டு நோய் அமைப்பு ஓடிக்கிட்டு இருந்தா எத்தனை கோடி மக்கள் இல்ல, அப்ப அந்த மக்கள் எல்லாருமே இந்த ராசியில இருப்போம் இல்ல, அப்ப பலன் நடக்கத்தானே செய்யும். அதுதான் சொல்றேன். தூக்கம் 12ஆம் இடம் தூக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம், வெளிநாடுக்கு போகணும்னு நினைச்சிருக்கீங்களா, கண்டிப்பா சக்சஸ் ஆகுங்க 12ஆம் இடம். அப்புறம் 5ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஜென்ம ராசி. ஜென்ம ராசியில புத்துணர்ச்சி கிடைக்கும் கண்டிப்பான முறையில். அப்போ ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு 12ஆம் இடத்துல ஜென்ம ராசியில வரும்போது சுக அனுபவங்கள் கிடைக்கும் அர்த்தம். ராசி நல்லா பலமாகுதுங்க, ஒளிதாங்க ஜோதிடம். சரி, 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. தொழில் அமைப்புல உங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் எந்த குறையும் இல்லை. 10ஆம் இடம் ஒளி ஆகுது. சிறு தொழில், பெரிய அம்பானி மாதிரி தொழில் பண்ணா தான் தொழில்னு அர்த்தம் இல்லை. அன்றாட காய்கறியை கூடையில சுமந்துட்டு போய் வித்தாலுமே தொழில் தானே, அது ஒரு வியாபாரம் தானே. அப்ப அவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கும். இதில் நல்லா யோசிச்சு பாருங்க, அனைவருமே கோடீஸ்வரர்கள் இல்லை, அப்படியே ஸ்டெப்பா வரும். இன்னைக்கு போகலைன்னா அடுப்பெரியாதுங்கிற சூழ்நிலைலாம் இருக்கும் பாருங்களேன். அவங்களுக்கு கூட இந்த வாரம் சிறப்பா இருக்கும். வந்து பாருங்க, கரெக்டா இருக்கும். 10ஆம் இடம் ஒளி ஆகுதுன்னு அர்த்தம். சரி, 2ஆம் இடத்துக்கு சந்திரன் வராரு வார கடைசியில. 2ஆம் இடம் என்ன, பேசுற பேச்சுல பிழைக்கிறவங்களுக்கு இருக்கலாம். குடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும். குடும்பம்னா யாரு, கூட்டு குடும்பம். அந்த காலத்துல அப்பா அம்மா தாத்தா பாட்டி பிள்ளைகள் கணவன் எல்லாருமே வரும். இந்த காலத்துக்கு தக்கான பலம். இந்த காலத்துல கணவன் ஒத்த பிள்ளை வச்சுதான் ஒரு பிள்ளை. அப்ப 2ஆம் இடத்துல அந்த ஒளிச்சந்திரன் இருக்கும்போது கண்டிப்பா சுபிச்சமாகும். இந்த வாரம் வார கடைசியை சொல்றேன். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாரமா இருக்குங்க.